ராஜ பார்த்திபன், ராஜ பார்த்திபன், அதோ பார்த்திபன். போட்டியில் யார் ஜெயிப்பாரோ அறிய பிரஜைகளைப் போல நானும் வெகு ஆவலாக உள்ளேன். போய் ஆரம்பியுங்கள். எங்கள் போட்டி தொடங்கும் முன் பிரஜைகளுக்கு தெரிய வேண்டியது மற்றொன்று உள்ளது மகாராஜா. என்ன அது? மன்னரை அடுத்து இந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் வாரிசு யார்? அர்த்தமற்ற சந்தேகம். ராஜாவிற்கு பின்னர் இந்த சிம்மாசனம், ராஜ்ய அதிகாரம் யுவராணி மித்ர தேவியதே. ஓ, ஆணையிடுங்கள் மகாராஜா. பார்த்திபா, அத்துமீறின ரணதேவ், இந்த துச்சாதனத்தின் அர்த்தம் என்ன? அர்த்தம் உள்ளது மகாராஜா. நாளைய பொழுதின் மகாராணியார் ஆபத்து எதிர் வந்ததும் கண்களை மூடி உடலை போர்த்தி கொண்டாரே ஒழிய பாவம் கத்தி தேடவில்லை. ஆண்மகன் ஒருவனை எதிர்க்க துணியாதவள். ராஜ்யத்தை காப்பது சாத்தியமா மகாராஜா? நாட்டின் எல்லைகளை ஷேர்கான் சைனியம் சுற்றி வளைத்துள்ளது. பிரஜைகள் பயத்தில் வெலவெலத்து போயுள்ளனர். இப்படி ஒரு நிலையில் போட்டி நடக்க வேண்டியது எங்களில் யார் வீரன் என்பதற்காக அல்ல, யுவராணிக்கு வரப்போகும் இளவரசனுக்காக நடக்கலாம். சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் வாரிசு யார் என தெரிந்து கொள்ள நடக்கலாம். அந்த மேலாடையை எடுத்து வந்து அவள் கௌரவத்தை நிலைநாட்டுபவனுக்கே மித்ரதேவி உரியவள். நான் செய்தது தவறென்றால் இங்கேயே என்னை தூக்கிலிடுங்கள். இல்லை, போட்டியை அங்கீகரியுங்கள். ஒப்புதல் தானே மகாராஜா? பிரஜைகள் உங்கள் தீர்ப்பை எதிர்நோக்குகின்றனர் மகாராஜா. மௌனம் காப்பதேன் மகாராஜா? நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. சொல்லுங்கள். தோற்றவனுக்கு தண்டனை, இந்நாட்டை விட்டே ஓட வேண்டும். சபாஷ்! என்ன தோக்கடிச்சிட்டு ராஜ்யம் விட்டு நான் மூட்டை முடிச்சோட நீ அவன் கூட. அசல் அவன் பிணமாதான் திரும்பி வருவான் பா. ஆனா இவனை நான் உயிரோட தான் கூட்டு வருவேன் யுவராணி. ஜனங்க சீனு துப்பி பெண்கள்லாம் மண்ணவாரி தூவி இவன் தலை தொங்க போட்டு போறதை நீங்க பார்த்து ரசிக்கணும். யுவராணியின் மேலாடையுடன் வந்து யார் இந்த கோட்டை முதலில் தாண்டுகிறார்களோ அவரே வெற்றி திருமகன். பிரஜைகள் அனைவரும் பார்த்திபனே ஜெயிப்பான் என கோஷமிடுகின்றனர் மன்னா. எப்படியும் அவனே ஜெயிப்பான், நிஜம். ஜெயிப்பது யார் என எனக்கும் தெரியுமா மந்திரி? வாங்கடா.
பார்த்திபா, நீ பெயருக்கேற்ற தைரியம் உள்ளவன், இதயத்திலும் இரக்கம் உள்ளவன் என்று எனக்கு தெரியும். இப்போது என்ன செய்ய போகிறாய்? குதிரைகளின் பிராணம் காப்பாயா, இல்லை ராஜகுமாரியின் மானம் காப்பாயா? என்ன செய்வாய்? பாஷா! வீசுடா பாஷா! பாஷா, யுவராணி மானம் காப்பாத்தணும். இல்லைன்னா நீ காப்பாத்தின என் பிராணத்துக்கு அர்த்தம் என்ன இருக்கு? சல். அவர்கள் வருகிறார்கள். மித்ரவிந்தா எனக்கு மேலாடை ரணதேவ் கையில் உள்ளதேம்மா. ஜெயிப்பது பார்த்திபனே. வெற்றி எனது. பார்த்திபன் ஜெயிப்பார்னு அவ்வளவு கச்சிதமா எப்படி சொன்னீங்கம்மா? புறக்கணிக்கிறோம்.